வெற்றிக்கான பாதை. இது உங்களுக்கான பாதை. இன்றைய செய்தி, நாளைய வரலாறு. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்க்ளைமர்: இந்த சேனல் தெரியக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களுமே என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களே, எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ யூடியூப்பில் வியூஸ் வரல. ஸோ எதனால் வியூஸ் வரல அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ்லேயுமே பார்த்திங்கன்னா நிறைய எஃபோர்ட்ஸ் போடுறோம். ஸோ அது எதனால் வியூஸ் எல்லாம் வரமாட்டேங்குது பாருங்கள். இந்த மாதிரி அனிமேஷன்லாம் வீடியோ போடுறோம், ஏன் வியூஸ் வரமாட்டேங்குது அப்படிங்கிறது மொத்தமாக ஒரு 3 விஷயம் இருக்குங்க. ஒன்று நம்ம போடக்கூடிய கண்டென்ட் ஆல்ரெடி நிறையா பேர் போட்டிருப்பாங்க, அதனால் கூட நம்மளுக்கு அந்த வியூஸ் வராமல் இருக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேக் மேபி அந்த டேக்குனால் கரெக்டாக ப்ராப்பரான ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகாமல் இருக்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, மூணாவது தம்ப்நெயில்னாலையும் கூட உங்களுக்கு வியூஸ் வராமல் இருக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம எப்படி எல்லாமே வியூஸை அதிகரிக்கிறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்குறோம். சரிங்களா? இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய டாபிக் மோஸ்ட்லி அதிகமாக யாருமே போடாத வீடியோவாக இருக்கக்கூடிய டாப்பிக்காக நீங்கள் செலக்ட் பண்ணி போடணும். அப்படி இல்லை அப்படின்னா, நிறையா பேர் இந்த வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு அனிமேட்டடோ இல்லை ஒரு வாய்ஸ் ஓவரோ இல்லை நீங்கள் உங்களுடைய ஃபேஸை காமிச்சோ, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் ட்ரை பண்ணும் பொழுது உங்களுடைய ஆடியன்ஸ் உங்களை லைக் பண்ணி உங்கள் வீடியோவுக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா டேக். சரிங்களா? நம்ம எந்த பர்டிகுலர் ஆடியன்ஸை நம்ம கேப்சர் பண்ணணுமோ அந்த ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரியான டேக்கை தான் நம்ம இது பண்ணணும். ஸோ மித்த யூடியூப் சேனல் இருக்கக்கூடிய டேக்ஸ் எல்லாம் நம்ம காப்பி பண்ணி போடும் பொழுதும் இந்த ப்ராப்ளம் வருங்க. நம்மளுடைய சேனலை மறக்காமல் ஒரு டேக்காக மேக் பண்ணி போடணும். சரிங்களா? ஸோ இதனால் கூட நம்மளுக்கு வியூஸ் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது மூணாவது தம்ப்நெயில். ஸோ நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய தம்ப்நெயில் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஆடியன்ஸ் உள்ளே லைக் பண்ணி உள்ளே பார்ப்பாங்க. ஸோ ஒவ்வொரு தம்ப்நெயிலுமே நீங்கள் க்ரியேட் பண்ணும் பொழுது, ஏன்னா வீடியோ நீங்கள் எவ்வளோ மணி நேரம் எஃபோர்ட் எடுத்து போடுறீங்களோ அந்த அளவுக்கு தம்ப்நெயிலுக்கும் நீங்கள் எஃபோர்ட் எடுத்து போடணும். ஒவ்வொரு தம்ப்நெயிலுமே அட்ராக்டிவாக இருந்தால் மட்டும்தான் வியூவர்ஸ் உள்ளே பார்ப்பாங்க. அப்படி வியூவர்ஸ் உள்ளே பார்க்கும் பொழுது அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுவாங்க, அதே மாதிரி ஷேர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு லைக்குமே ஒவ்வொரு கமெண்ட்டுமே யூடியூப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா அந்த வியூவர்ஸ் அப்போ தான் அடுத்த வியூவர்ஸ்க்கு அது ப்ரொமோட் ஆகும். ஸோ அதனால் நம்மளுடைய வீடியோஸும் நிறையா வியூஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் தம்ப்நெயிலை க்ரியேட் பண்ணும் பொழுது ப்ராப்பரான தம்ப்நெயிலை க்ரியேட் பண்ணுங்கள். நல்லா அட்ராக்டிவாக, நல்லா கேட்சி ஸ்லோகன்ஸாக பார்த்து கேப்சர் பண்ணுங்கள். ஸோ நெகட்டிவாக இருக்கிற தம்ப்நெயில்ஸுக்கும் நிறையா வியூஸ் போகும், பாசிட்டிவாக இருக்கிற தம்ப்நெயில்ஸுக்கும் நிறையா வியூஸ் போகும். ஸோ நம்ம எந்த மாதிரியான ஆடியன்ஸை நம்ம கேப்சர் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரியான தம்ப்நெயில்ஸை க்ரியேட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு டெஃபினட்டாக நம்மளை தேடி ஆடியன்ஸ் நம்மக்கிட்ட வருவாங்க. சரிங்களா? ஸோ நான் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். எல்லா வீடியோஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 500 to 1000 வியூஸ்க்குள்ளே தான் இருக்கும். சில வீடியோஸ் ஒரு 100 பேர்த்த மட்டும்தான் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதிலிருந்து நான் என்ன தெரிஞ்சிட்டேன் அப்படின்னா, ஆடியன்ஸ் அட்ராக்ஷன் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய வியூஸ் அதிகரிக்கும் அப்படிங்கிறது நான் தெரிஞ்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் க்ரியேட் பண்ணும் பொழுது தம்ப்நெயில் ப்ராப்பராக இருக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணிக்கங்க, அந்த டேக்கையும் ப்ராப்பராக க்ரியேட் பண்ணிக்கங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கண்டென்ட்டுமே ப்ராப்பராக நல்லா இருந்தது அப்படின்னா வியூவர்ஸ் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் உங்களுடைய சேனல் இன்னும் நிறையா இடத்துல ப்ரொமோட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாரெல்லாம் புதுசாக யூடியூபர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.